ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக பூரி கூடவே பட்டாணி குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப குறைவான டைம் தாங்க எடுத்துக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி, ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி பூரி ரொம்பவே நமக்கு நல்லா புசு புசுன்னு கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை மாவு பிசைஞ்சு எடுத்து பாருங்கள். பூரி சுடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பட்டாணி ஒரு 1/4 மணி நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பூரி மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் கோதுமை மாவு எடுக்கும்போது நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ரவை, கொஞ்சம் வெள்ளை ரவை இருந்துச்சுன்னா அதையும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. மேலால் குக்கிங் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஊறுறதுக்குள்ளே நம்ம இங்கே பட்டாணி கிரேவி செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகை பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை 1, கிராம்பு 2 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கறிவேப்பிலை இலை சிறிதளவு சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா கிள்ளி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் 1, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இந்த சைடு மாவு நல்லா ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளாரவே ரொம்ப சீக்கிரமாக இந்த குருமாவை நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரே மாதிரியே நம்ம தக்காளி தொக்கு குருமா, தக்காளி குருமா அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னாலுமே நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் தக்காளி அதிகமாக சேர்க்கல, 1 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸில் கேரட் இதை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேறு ஏதாவது காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாருமே ரொம்பவே சீக்கிரமாக இந்த பட்டாணி கிரேவியெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாங்க. வீட்டில் கொஞ்சம் பட்டாணி ஆல்ரெடி வாங்கினது இருந்துச்சு. சரி, அதை வச்சு இன்றைக்கி கிரேவி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கேன். எடுத்து வச்சுருக்க பட்டாணியை ஒரு 15 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். அதனால் கழுவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்திருக்கும். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாங்க. இதில் ஒரு அரை முடி தேங்காய்ங்க. ஒரு சின்ன முடியாக இருந்தங்காட்டி நான் 1/2 முடி சேர்த்துருந்தேன். கூடவே 2 ஸ்பூன் சட்னி கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு, பூண்டு, பட்டை 1 துண்டு, கிராம்பு 2 3 சேர்த்துட்டு முந்திரி ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் பேஸ்ட்டாக. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை இப்போ உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது நல்லா கொதித்து கிடைக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு இந்த கிரேவி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு. மேலே மல்லித்தலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த சைட் பாருங்கள், மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. தேக்கவும் செஞ்சாச்சு பூரிக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பூரி போட்டு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு உப்பி கிடைக்காது. அதனால் அடுப்பை ஃப்ளேம் நல்லாவே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
சிம் பண்ணிட வேண்டாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பூரி வந்து நல்லா உப்பி கிடைக்கும். இப்போ பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. 2 சைடு திருப்பி போட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த பூரியெல்லாம் நம்ம இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பூரி அதோடு சேர்த்து பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மாவு பிசைஞ்சு இதே மாதிரி பட்டாணி கிரேவி செஞ்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.